இந்த ஒரு பவுடரை டெய்லியும் ஒரு கிளாஸ் பாலில் கலந்து குடிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னு ஹேர்லலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீட்டில் ஏதாவது ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் அரை கப் அளவு வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே கிராம் கணக்கு சொல்லணும்னா 50 கிராம் வந்துட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்லாம் 50 கிராம் எடுத்திருக்கேன். மக்கானா மட்டும் வந்துட்டு 3 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். தாமரை விதை சீட்ஸும் வந்துட்டு வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இது வந்துட்டு ஒரு 15 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வாசனைக்காக சுக்கு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சியா சீட்ஸும் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் கடைசியாக வந்து சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா குங்குமப்பூ, பனங்கல்கண்டெலாம் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பயோட்டின் பவுடர் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.